போலாமா வீட்டுக்குள்ள? சார் என்ன ரெடியா இருக்காரா? அப்ரூவல் கொடுத்துட்டாரா? சொன்னப்பல மறந்துடுவோமா? மாமா எங்க அம்முக்குட்டி சல்லக்குட்டி ஜாங்கிரி பூந்தி நைட்டு மட்டும் கூட்டு போங்க, காலைல விட்டுருங்க. நைட்டு தான் அழுகுறான். நீ எல்லாம் ஒரு தாயா? ஹே காய்ஸ், வெல்கம் டு அஸ்வத்தின் கண்மணி யூடியூப் சேனல். ஸோ இன்னும் தனியாக இருக்கிறது தானே பார்க்குறீங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான், கண்மணி, குட்டி எல்லோரும் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலாக ரூமுக்கு வரும்போதே வந்து எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்னால் எங்கள் ரூம் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத காட்டுறேன். எஸ், ஸோ இதுக்குள்ளே தான் ஃபுல் தயாராக இருக்காங்க. ஹாய் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஸ்சார்ஜ்னால சாரை வந்து கேக் கட் பண்ணி தான் வந்து அனுப்பணும் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ என்ன கட் பண்ணிடலாமா கேக்கு? ஓகே வாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ரெயின்போ ஹாஸ்பிட்டலில் தான் எங்களோட டெலிவரி பார்த்துருந்தோம். ஸோ என்னென்னா சூப்பர் ஹாப்பி, பயங்கர சந்தோஷம். ஏன்னா வந்து அவங்க அட்மோஸ்ட் கேர் கொடுத்துருந்தாங்க, குட்டிக்கும் சரி கண்மணிக்கும் சரி. ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் இப்போ வந்து நேராக வீட்டுக்கு போக போகிறோம். கேக் கட் பண்ணிட்டு கிளம்பலாமா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஒன்றும் இல்லைடா செல்லமே, தங்க குட்டியே உன்னை வந்து இப்போதைக்கு நாங்கள் காட்டில் இருக்கோம், சரியா? அதுக்கப்புறம் ரிவீல் பண்ணுறோம் நீ யாரு, எப்படிப்பட்ட ஆளு. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஸோ அடுத்து வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம். சார் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஓகே போமா, அப்பா பிரேட் ஆயிடுச்சு, வா போலாம். பெஸ்ட் எவர் ஃபீலிங். ஆக்சுவலாக வந்து இந்த டைம் நாங்கள் நேற்று குழந்தை பிறந்துருச்சு. நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் கண்மணிக்கிட்ட, அவள் வந்து பயங்கரமான ஒரு டெலிவரி பெயின்லாம் இருக்கும்போது நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா வந்து குட்டி டென்ஷனே ஆகாத, நாளைக்கு இதே டைமில் வந்து பார்த்தோம்னா நம்ம கையில் வந்து ஒரு குட்டி இருக்கும், அதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அது நடந்துச்சு ஃபைனலி. ஏகப்பட்ட போராட்டத்துக்கு அப்புறமா சக்ஸஸ். ஹாப்பி போராட்டம், ஹாப்பி. யா, ரொம்ப குஷியோ. ஸோ இதுக்கு மேலே நாங்கள் 2 பேரும் வந்து எங்களுடைய ரூமில் வந்து இருக்கும்போது நடுவில் எங்கள் செல்ல குட்டி வந்து இருக்கோம். ஸோ வி ஆர் ஆல் செம்ம ஹாப்பி. வீட்டில் எல்லாருமே சூப்பர் ஹாப்பி. அண்ட் நீங்களும் வந்து ஆல்ரெடி நிறைய விஷஸ், லவ் எல்லாமே கொடுத்துட்ருக்கீங்க. ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரிதிங். God is so kind. God's plan. விதி விளையாடுச்சப்பா நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. So guys, வீட்டுக்கு போகிறோம் அப்படின்றதுக்காக வந்து ரெயின்போல இந்த மாதிரி காரை வந்து டெக்கரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜூனியரை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக சமல்ல. Let's go. வீட்டுக்கு வந்துச்சோம். யா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆமாம், போன வேகத்தில் வந்து அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் வேகத்தில் வந்தாச்சு. யா, போலாமா வீட்டுக்குள்ள? சார் என்ன ரெடியாக இருக்காரா? அப்ரூவல் கொடுத்துட்டாரா? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு.
Happy birthday to you. Happy birthday to Kutti. Happy birthday to you. ஆனந்தருவாமா மாமா எங்க தேங்க்யூ. லவ் யூ குட்டி. நாம இந்த புடி எல்லாம் எடுத்துட்டு வந்தேன்னா ஐயோ மைக்கெல்லாம் அண்ணாம பண்ணிட்டேன். எல்லாம் எடுத்துட்டு வந்தேன்னா கத்தி எடுத்துட்டு வரல. நான் வேணா கத்தி காட்டவா? சரி என்ன சொன்ன? நான் வேணா கத்தி காட்டவா? ஜோக் இல்லையா? இந்த மாதிரியான நகைச்சுவை எல்லாம் வந்து குழந்தை பிறந்தோம்னா அவாய்ட் பண்ணிடணும். ஆனால் எனக்கு A few moments later. இது குட்டி தங்கத்தை பிடிச்சிக்கிறேன். வா போயிட்டு. ஓகே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. தேங்க்யூ. Love you. நன்றி. தேங்க்யூ. அங்கிளுக்கு வந்து இதுலே ஓகே டன். ஒரு நிமிஷம் தலை பார்த்து. சரி இந்த பர்த்டே எவ்வளோ ஸ்பெஷல். ஸோ இந்த சைஸ்க்கு ஸ்பெஷல். ஓகே சரி எல்லா பர்த்டேவும் எதாவது விஷ் பண்ணியிருப்பேன். இந்த பர்த்டே என்ன விஷ் பண்ண போகிறேன்? நான் பர்த்டேனே இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன். காலைல விஷ் பண்ணிடுறேன். அப்படியா? எஸ். சரி ஓகே. ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. என்ன இது வந்து எனக்கும் இதுக்கும் வந்து எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. எங்கள் அப்பா தான் வந்து கொடுக்குறாரு உனக்கு. ஃபர்ஸ்ட் ஓ அமேசான்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெய்லி நைட் இதில் தான் என்னோட ஷாப்பிங். எல்லாமே அமேசான்ல தான் ஷாப் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சத்தியமாக எனக்கு தெரியாது அவர் கொடுத்துருக்காரு. ஓகே தேங்க்யூ அங்கிள். ஆமா தேங்க்யூ. ஃபேன் இருக்குங்க மேல, அது ஓடுது. மேல இருக்கதான் செய்யும். அணைஞ்சிடுச்சுங்க. போயிடுவோமா? சர்ப்ரைஸ். கொஞ்சமாச்சும் ஆகுற மாதிரி நடி. கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆக எப்படி நடிச்சா பத்தியா? நனைஞ்சிடுச்சு. இல்ல அது ப்ளோ பண்றது சிஜில வச்சுக்கிறீங்களா? இது மட்டும் கேக்கே அதை விட சீக்கிரம் கவர் பண்ணீங்களே. இது கிளாப் பண்ணிங்களா? திருப்பி ப்ளோ பண்ணிடுறியா? இல்ல பரவாயில்ல, பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்லையா? பண்ணியா ஆகணும். சரி வச்சிருப்பீங்களே நீங்க. வெரி குட். இது வாண்டடா? இல்ல இல்ல, கிருஷ்ணாக்கு அந்த மாதிரி எந்த பழக்கமும் கிடையாது. நாங்க வந்து நல்ல குழந்தைங்க. மங்களகரமாவா? ஓகே ரெடி. ஹாப்பி பர்த்டே ஸ்வீட். 30வது பர்த்டே போல இல்ல, நாங்க 30 மென்ஷன் பண்ண மாட்டோம். சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. ஹாப்பி பர்த்டே. ஸ்வீட்டிலே கட் பண்ணுவோம். அப்படியே அவங்க எடுத்து சாப்பிட்டுக்கிறீங்க. நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடலாமா? தேங்க்ஸ். எஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வாயில. ஆமா அதான் பாக்குறேன் யாருக்கு செலிப்ரேஷன் நடக்குது. ஏன் அவ போற மாட்டா. ஓகே தான் ஓகே. பாத்து நீ தானடி தாயி. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே கண்மணி. என்ன கேக் கொடுத்து கேக்க கொடுத்து அவ்வளவுதான் நினைச்சிடலாம். அதுவே பெருசு. அது கிளம்பி நாங்க இவ்வளவு தூரம் வந்தோம். மத்தியானம் கிளம்பணும்டி. பெட்ரோல் செலவு வேற. அது வேற கேப்பா இப்ப போகும்போது. ஹஸ்பண்ட் கூட பர்த்டே பேர் தான். எனக்கும் எதுவுமே தரல. எல்லாரும் நம்ம எல்லாம் செய்யறோம். அவங்க பர்த்டேனா ஒண்ணுமே தர மாட்டாங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? புஷன தெரியலையடி. ஒரு சாக்லேட்டா தரணும்ல. ஓவா அதுல கொடுத்தாச்சு. நான் ஊட்டி விட்டுங்க. குடிச்சுக்கோ. குடிச்சுக்கிறேன். வெட்டு பாப்போம். ஸ்வீட்டியை கட் பண்ண கூடாதா? கண்டிப்பா அவ்வளவுதான் வந்தது. இந்தடா உனக்கு சாக்லேட் வேணுமாடி? க்ளோஸ் அப்ல இருக்கு.
ஐயோ போடாதீங்க. கண்டிப்பா அது வரும். கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க. எடிட்னாலே அது வந்துடணும் நம்மளுக்கு. ஓகே நான் இங்க வச்சிடுறேன். வச்சிட்டீங்களா? நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. எங்க வீட்டுக்கு வந்து நீங்க எல்லா வேலையும் செய்யணும். நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தா மட்டும் போதும். வழக்கமா அவங்க வந்து எப்பயும் விஷ் கூட பண்ண மாட்டாங்க. பட் இந்த வாட்டி ஏதோ வந்து கேக்கு இல்ல மேடம் வந்து போன் கூட எடுக்க மாட்டாங்க கால் பண்ணா. ஒரு சின்ன பிரேக். அதுதான் இவளுக்கு வந்துட்டு இவளை இந்த பர்த்டேக்கு தான் பார்க்கவே முடியுது. விஷ் பண்ணலாம் இல்ல, இவ ஊர்லயே இருக்க மாட்டான். இந்த வாட்டி டெலிவரி 2 நாளுக்கு முன்னாடி ஆயிருக்குன்றதால வீட்டுல அடங்கி உடங்கி இருக்கான். இல்ல சிட்டா பறந்து சொன்னா என்னன்னா வந்து நான் வந்து வார்டுல லேபர் வார்டுல இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க எதுவும் பண்ணாம விட்டுறாத. டாக்டர் கிட்ட போய் கேளு, நான் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிக்கிறேன். அங்க வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு அது ஒரு திருப்பி அட்டகாசமா பண்ணுவேன்ல. என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா, நான் வந்து அட்மிட் ஆயிட்டேன்னு எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அட்மிட் ஆக போறேன் அப்படின்லாம் மெசேஜ் பண்ணி முடிச்சுட்டு, சரி குழந்தை பிறந்துச்சுன்னா வந்துட்டு அன்னைக்கெல்லாம் வந்துடாத 10ஆம் தேதி வா, ஏன்னா அவளுக்கு அன்னைக்கு பர்த்டே. அன்னைக்கு வந்து கிஃப்டோட வந்து குழந்தைய கேட்டாங்க. சொன்னாலும் வெறும் கையோட வந்திருக்காளே. நீங்க உங்களுக்கு என்ன டேட் சொல்லுங்க, என்ன டேட் வேணும்னு சொல்லிட்டு சொல்லுங்க, ஏன்னா எப்படின்னு இன்டியூஸ் தான் பண்ண போறோம். 10ஆம் தேதி முடியவே முடியாதுன்ட்டா. அவங்களும் சொன்னாங்க ஒரே நாள் இருக்குமே பர்த்டே. இல்ல 8ஆம் தேதி பிறக்கணும்ல, 8ஆம் தேதி பிறந்ததா கெத்தா இருக்கும். ஏதோ புதுசா சொல்றாங்க காதுல. சரி ஓகே குட்டி அப்ப பண்ணிட்டடா. இவ பர்த்டேவும் ஆரோ பர்த்டேவும். ஆமா நாங்க எல்லாம் 8 எல்லாம் 8ஆம் தேதி பிறந்தாலே அட்டகாசமா இருக்கும். இல்ல அவளுக்கு என் பர்த்டே எப்படின்னு எப்படியோ தெரிய போறது கிடையாது. சல்மா தாய் முன்னாடி அப்படி பண்ணாதீங்க. தாய் முன்னாடி பண்ணாதீங்க. தாய் முன்னாடி வந்து குழந்தைய இது பண்ணாதீங்க. மாமா கோவம் வந்துருச்சு. வாலி கம்மியா பேசுங்க. ஒரு நேரத்துக்கு முன்னாடி நான் இந்த இதுல இன்னொரு வீடியோ அப்லோட் பண்றேன். எங்க அம்மா உட்கார்ந்து பாட்டு பாடினிருக்காங்க. குழந்தை தூங்குதான்னு பார்த்தா இவ தூங்கிட்டு இருக்கான். இங்க எப்படி ஆன்ட்டி தாலாட்டு படத்துக்கு முன்னாடி இதை சொல்லுங்க, அது குழந்தைக்கா இவளுக்கு மறந்து போய் இவ தூங்கிடுவா. அங்க பாரு கண்ணு திறந்தானா? அம்முக்குட்டி சல்லக்குட்டி ஜாங்கிரி பூந்தி. இப்பா என்ன பண்ண, குழந்தை கண்ணெல்லாம் திறக்குதாமே. கண்ணை திறக்கிறது நல்லதுதானே. என் இனிமையான குரல் கேட்கலையா? நீ பாத்தியாடி குழந்தை கண்ணு? ஆனந்த கண்ணுக்குள்ள இருக்கேன் நான். ட்ரை பண்ணி எதுக்கு? ஐயோ இதுங்கெல்லாம் வந்துச்சுங்களே, ஊருக்கு ஒதுக்குப்புறமா வீட்டுக்கு பண்ணதே இதுல. ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வருவான்னா 10ஆம் தேதி வர சொன்னேன். அப்பயும் கை வீசிட்டு தான் வந்திருக்கா. சரி அந்த மோதிரத்தை எடு. இப்போ என்ன மோதிரம்? எங்க மோதிரத்தை எடுத்துருவா. எதுக்கு? என்னடி இல்லையா? என்னடி கையில போட்டு இந்த மோதிரம் எல்லாம் இல்ல, எடுத்து உடனே கையே வந்து பரடி மலை மாதிரி வீங்கிக்கிட்டு இருக்கு. அந்த மோதிரம் எடுத்தா அந்த மோதிரத்தை பிடிங்கி வந்துருக்கும். நீ வருவன் தான் எம்டி பண்ணி வச்சிருந்தேன். இவ கை ஆல்ரெடி கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். நார்மலா மோதிரம் போட்டாலே அவ கையை பாருங்க ஒரு மாதிரி பிதிங்கி போன மாதிரி தான். உண்மையா அப்படிதான் இருக்கும். இன்னும் ஒரு வாரத்துல பாருங்க என்ன பண்ணுவ டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுக்கப்புறம் கொலை பசி பசிக்கும் பாரு உனக்கு. ஆல்ரெடி இன்னைக்கே அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படிதான் கொலை பசி பசிக்கும். ஆஹா ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. பேக் வாங்கிட்டு வந்திருக்க, நல்லா இருக்கு. ஆனா ஜஸ்ட் 1 இயர் தான் யூஸ் பண்ணேன். நீங்க அதுதான் ரொம்ப ஆர்வமா இருக்கா கொடுத்துருங்க. அது இல்ல, இது ஆக்சுவலி இது நாங்க சும்மா சைடா வந்து வாங்குனது. நாங்க குழந்தைக்கு வாங்க போகும்போது சரி ஓகே சொல்லுவாங்க. எனக்கு புரியலையே. அவ்வளவுதான். ஏங்க குழந்தைக்கு வந்து அழுகுதுன்றதுனால குழந்தைக்கு வாங்க போனேன். என்னன்னா அடிக்கடி வந்துட்டு உனக்கு ஜாலியா இருக்கும் போது அப்போ பிரச்சனை வரும்போது எனக்கு கால் பண்ணல. இதுக்கப்புறம் என்ன பண்ணா, கையில மோதிரம் போட்டு இருக்கு, அதுக்கும் எனக்கு கால் பண்ணாத. இதுக்கே போகும் தெரியலையே. இல்ல என் சைஸ் தானே. என்னடி அதுவும் எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஆயிட்ட. ஓகேதான். இதுக்கப்புறம் நீ வந்து சோகத்துல எனக்கு கால் பண்ண கூடாதுன்னா, அது சோகமா கால் பண்ணி வச்சுக்கோ, கையில மோதிரம் போட்டுருக்கு அதை பாத்துக்கோ, கால் பண்ணாத அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிருவேன்.
நல்லா இருக்கு. எப்பவுமே நீ கண்மணி கூட இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிளிஸ்ட். அது அந்த மூலம் எங்களுக்கு கிடையாது. அதான் நான் சொன்னேன் வெட்டி பேச்சு வேணாம். 2 பேரும் அப்படி யோசிச்சோம். இல்ல நீங்க அடுத்ததுக்கு வாங்க. அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி என்ன ஊத்துங்க. ஆக்சுவலி போடலாமான்னு தெரியலையே குட்டி பாப்பாக்கு. இவனை நான் என் வீட்டுக்கு கூட்டு போட்டா கூட்டு போங்க. செம்மையா இருக்காண்டி. நைட்டு மட்டும் கூட்டு போங்க, காலைல விட்டுருங்க. நைட்டு தான் அழுகுறான். நீ எல்லாம் ஒரு தாயா? ஆமா முதல்ல சீரா போடணும்ன்றதுக்காக ஓடி இந்த பொடி சும்மா இப்படி லைட்டா மேல அப்படியே வைப்போம். வெச்சு ஓகே. அப்புறமா வந்து சரி, தொங்கு குட்டி. அப்புறமா நீங்க இதுக்கு ஏத்த சைஸ் இடுப்பு வரப்ப நீங்க ஓகேம்மா, சரி, ஓகே. சரி, சரி. அப்படி கையை பிடிச்சாட்டினா அதுக்கு அப்படியே நிறுத்துவானா? நிறுத்திடுவாங்க. அவன் தாய் ஃபீல் இடுப்புல பண்ணுவான். போட்டுக்கணும். ஓகே. சரி. சும்மா கை அவன் டென்ஷன் ஆனா என்ன ஏன் அம்மாவை இப்படி பண்றீங்க, அவளுக்கு நீங்க கோல்டு தானே கொடுத்துருக்கணும் அப்படின்றான். அச்சா. சரி. ஓகே ஓகே ஓகே. ஆட்டிக்கிட்டே இருக்கணும். 2 நாள்ல பழக்கிட்டாங்களா? சரி தொங்கும். சரி ஆட்டுற. இல்ல அவன் ஒன்னும் இல்ல. நீ உன்னை ஆட்டத்துனா நீ எக்ஸ்ட்ரா பேசுவியான்றான். கண்மணி பொண்ணு என்ன கேப்பா. பொண்ணு பையன் எல்லாம் சொல்லு. கவர் உள்ள இருக்கு ஏதோ வேஸ்ட். சரி. இல்ல நான் இப்பயே ஆன்டிட்ட கொடுத்துருவேன். நல்லதா கண்ணு திறக்கிறான் முடி. இது வந்து இல்ல வழிப்பறியுது. இது வந்து அவனுக்கு பண்றது வைக்கிற வழிப்பறி. first function. ஓகே. சரி. இது வந்து compulsory அது இருந்தா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை வழிப்பறி பண்றேன். இந்தா. ஐட்டம் நம்பர் 2. சரி தங்கம். ஆக்சுவலி இது உனக்கு கால்ல இல்ல கையில இல்ல வேணா போடலாம். டிஸ்ட்ரிக்டாக தானே ஆன்டி பண்ணுவாங்க. கால்ல ஆக்சுவலி போடலாமா? சரி தங்கம். சரி குழந்தை ஃபர்ஸ்ட் அழுகுறான். புடி நீ தானே தாய். அவன் அழுது கதறிட்டு சரி இதோ பண்றேன்.